வணக்கம். நாம இன்னைக்கு 5 வகையான சட்னி பண்றத பத்தி பார்க்கலாம். முதல்ல புதினா சட்னி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதெல்லாம் புதினா சட்னிக்கு தேவையான பொருட்கள். 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுடலாம். ஆயில் சூடானதும் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்து உளுந்து செவக்கிற வரைக்கும் வறுத்துக்கலாம். உளுந்து இப்ப செவந்துருச்சு. இப்ப 3 பச்சை மிளகாயை கிள்ளி போட்டுக்கலாம். முழுசா போட்டா வெடிக்கும். பச்சை மிளகாய் கொஞ்சம் வதங்கினதும் ஒரு 1/2 இன்ச் பீஸ் புளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்ப நாம சுத்தப்படுத்தி வச்ச 1 கப் புதினாவை இந்த கலவையில சேர்த்துடலாம். ஸ்டவ் சிம்மில் தான் இருக்கு. வதக்கி விட்டுடலாம். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்ப ஸ்டவ் அணைச்சிட்டு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவலையும் தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுடுங்க. இந்த கலவை நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சியில போட்டு ஒரு சுத்து சுத்திட்டு காரத்துக்கு ஏத்த அளவு தண்ணி விட்டு விழுத அரைச்சிக்கணும். பிறகு தாளிச்சுக்கலாம். சட்னி அரைச்சாச்சு. 1 டீஸ்பூன் ஆயில் விட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சுக்கலாம். இப்ப புதினா சட்னி ரெடி. அடுத்து வெங்காய சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் சூடானதும் 2 வரமிளகாயை கிள்ளி போட்டுக்கலாம். மிளகாய் கொஞ்சம் வதங்கட்டும். இப்ப நாம பொடியா அரிஞ்சு வச்ச 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்து வதக்கி விடலாம். ஸ்டவ் சிம்ல வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச் சைஸ் புளியை சேர்த்து வதக்கி விடலாம். எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்ப நாம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுறலாம். இந்த கலவை நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சியில சேர்த்து 1 இல்ல 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டு விழுதா அரைச்சுக்கலாம். மிக்சியில அரைச்சு எடுத்தாச்சு. இப்ப நாம தாளிச்சுக்கலாம். வெங்காய சட்னி ரெடி. அடுத்து நாம வேர்க்கடலை சட்னி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார்ல 3 வரமிளகாயை கிள்ளி போட்டுக்கலாம். நாம அடுத்து இது கூட 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாம். வறுத்து தோல் உரிச்சு எடுத்து வச்ச வேர்க்கடலை ஒரு 5 டேபிள் ஸ்பூன் இது கூடவே நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 இன்ச் சைஸ் புளியை நாம இதோட சேர்த்துடலாம். பிறகு தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணி விடாம மிக்சியை ஒரு சுத்து சுத்திட்டு அதுக்கப்புறமா தேவைப்பட்ட தண்ணியை விட்டு விழுத அரைச்சு எடுத்துக்கலாம். சட்னியை அரைச்சு எடுத்தாச்சு. இப்ப நாம தாளிச்சுக்கலாம். வேர்க்கடலை சட்னி இப்போ ரெடி. அடுத்து சிகப்பு மிளகாய் பொட்டுக்கடலை சட்னி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார்ல 4 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காயை நாம போட்டுக்கலாம். இது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலையை சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 வரமிளகாய் சேர்த்திருக்கேன். நீங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாயை கூட குறைச்சி சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1/2 இன்ச் சைஸ் புளியை சேர்த்துக்கிறேன். புளி சேர்த்தா டேஸ்டா இருக்கும். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு முதல்ல ட்ரையா ஒரு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கணும். இப்ப நாம சட்னி அரைச்சி எடுத்தாச்சு. இதை நாம தாளிச்சுக்கலாம்.
இப்போ சிவப்பு மிளகாய் பொட்டுக்கடலை சட்னி ரெடி. அடுத்து பேசிக் ஒயிட் சட்னி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார்ல 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாம். அது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலையை சேர்த்துக்கலாம். நான் 3 பச்சை மிளகாய் சேர்க்கிறேன். நீங்க காரத்துக்கு தகுந்த மிளகாயை நீங்க அதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு முதல்ல தண்ணி விடாம ஒரு சுத்திட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி விட்டு சட்னியை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு, அதை தாளிச்சுக்கலாம். பேசிக் ஒயிட் சட்னி இப்போ ரெடி. 5 வகையான சட்னி எப்படி பண்றதுன்னு பார்த்தோம். செய்து பாருங்க. பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.